என்னதான் பண்ண போறீங்க? ஒரு மனிதனுக்கு வந்து மரணம் தேதி வந்து தெரிஞ்சா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நான் கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா என்ன வச்சோம்னா, எல்லாருக்குமே அட்வான்ஸா டேட் ஆஃப் டெத் தெரியுது. மரணத்தை கூட சிரிப்போடும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இந்த அசத்த போகுது யாரு. அதனால அதை வந்து நாங்கள் அந்த கான்செப்டா பண்றோம். ஒரு 4-5 சீக்வன்ஸ்ல நானும் சீனும் அதை உங்களுக்கு பண்ணிக்கலாம். அடரே சீனே, வாங்க வெங்கடேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு வெங்கடேஷ். செப்டம்பர் 23 இன்னைக்கு சாகலையா? சாரி சீனே, தேதி மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. வருஷத்தை மறந்துட்டேன், தப்பா நினைச்சீங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். இப்போ உங்க டேட் எப்போ? அடுத்த வருஷம் டிசம்பர். ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே. நான் பரவாயில்ல, நாங்க போறாரு பாத்தீங்களா, ஜனவரி 1. ஜனவரி 1 வருஷம் பிறக்கும் போது, வருஷம் பிறக்கல அவன் போறான். ஆமா போறான், அவன் பரவாயில்ல. தங்க இருக்காரு பாருங்க, அவருக்கு பொங்கல் அன்னைக்கு. ஓ, பொங்கல் வைக்க அவனுக்கு பொங்கல். அங்க இருக்காரு கடைசியா ஒருத்தர், அவர் பிப்ரவரி 23. அருமை அருமை அருமை. அப்புறம் நம்ம சிட்டி பாபு சார், அவருக்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற வைபேரி மதன் சார், அவர் நல்லா சிரிக்கிறாரு. ஒரு 7-8 வருஷம் தாங்கும். ஆமா ஆமா, சிரிக்கிறவங்க ஆயுள் கூடி சொல்லுவாங்க. இல்ல சீனி, இந்த பழனி இருக்காங்க. அட நம்ம பழனி. ஆமா ஆமா, வீட்ல பெரிய குடும்பம் சீனி. என்னாச்சு? அவனுக்கு மார்ச் 1, அவங்க அப்பாவுக்கு மார்ச் 2, அம்மாவுக்கு மார்ச் 3, தம்பிக்கு மார்ச் 4. குடும்பமே 4 நாள் காலி. இது பரவாயில்ல. நம்ம கணேசன் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கணேசன். ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சாங்க. என்ன பண்ணா? அவன் வீட்ல எல்லாரும் பிப்ரவரி 29 தான். பிப்ரவரி லீப்ல தான் போறாங்க. லீப்லயே டாப்ல போகுதுங்க. ஆமா, உங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டனே. அட ஏன் கேக்குறீங்க? அத்தை பையன் இருக்கான்ல. ஆமா, சரவணன் மிலிட்டரியில இருந்தானே. அவன் தான். சரி, அந்த பையனுக்கு ஜனவரி 25 டெத் ஆஃப் டெத். சரி, அந்த பையன் 10ஆம் தேதி சாவ போயிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவனை பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணி இன்னும் 10 நாள் நீயே செத்து போடா அப்படின்னு சொல்லி நல்ல வேலை பண்ணி. இந்த காலத்து பசங்க டேட்டோட வேல்யூ தெரியாம இருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப நான் முக்கியமா எதுக்கு வந்தேன்னா, நீங்க வர்ற ஆளுக்கெல்லாம் கேட்காம காசு கொடுத்துட்டீங்களாமே கடன்? கேக்குறாங்க, கொடுக்குறேன். என்னங்க வாங்கிட்டு செத்து போனா என்ன பண்றது? ஆமா, நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் பாத்து கொடுங்க. அப்புறம் நான் கேட்ட அந்த 50,000 ரூபாய் நான் வருங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அடுத்த வருஷம் டிசம்பர் 5. ரைட். ஹலோ சம்பந்தி, நான் ஐயப்பன் பேசுறேன். சம்பந்தி, நான் நமச்சிவாயன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சம்பந்தி சொல்லுங்க. நம்ம முகூர்த்த நாள் குறிச்சோம் இல்லீங்களா? ஆமா, நேத்தான் குறிச்சோம். ஆமா, அந்த முகூர்த்த நாள்ல ஒரு சின்ன பிரச்சனை சம்பந்தி. ஜனவரி 26. ஆமா ஆமா. மண்டபம் கிடைக்கலையா? இல்ல, அது மண்டபம்லாம் கிடைச்சிருச்சு. சரி, அதுல பாருங்க, நம்ம தாய் மாமா அன்னைக்கு தான் மண்டையை போடுறாரு. அதனால வந்து அந்த டேட் நமக்கு பொம்பளைங்க குறிச்சு கொடுத்துட்டாங்க, தெரியாம நானும் சொல்லிட்டு இப்போ அது சிக்கலா இருக்குது. என்னங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது தாய் மாமாவோட இறந்த தேதிலாம் பார்க்க வேணாமா? ஆமா, கொஞ்சம் அட்வான்ஸா வச்சிருவோம். ஆமா, தாய்மா முக்கியம் இல்லைங்க சம்பந்தி. ஆமா, டிசம்பர்ல பாருங்க. டிசம்பர் 3ஆம் தேதி வச்சுக்குமா? ஐயோ, அன்னைக்கு எங்க அப்பா போறாரு. ஐயோ, அப்பாவும் ரொம்ப முக்கியம். வேண்டாம், அப்ப டிசம்பர் வேண்டாம், நவம்பர்ல பாருங்க. நவம்பர்ல வேணா வச்சுக்கலாம் சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி சொல்லுங்க, கல்யாண பத்திரிக்கையில தங்கள் சுற்றமும் நட்பும் அப்படின்னு போட்டுவீங்களா? ஆமாங்க சம்பந்தி. எல்லாரோட பேரும் போடுவீங்களா? எல்லா பேரும் போட்டுருவோம் சம்பந்தி. இந்த மொரமாம நொரமாம எல்லாம் மொரமாம கண்டிப்பா போட்டுரும் சம்பந்தி. பேரை போடுறீங்களோ இல்லையோ, ஏத்தாப்ல டேட் ஆஃப் டெத் போட்டுருங்க. நாளைக்கு ஏதாவது குறை சொல்ல கூடாது நம்மள. ஆமா ஆமா, இல்ல சாப்பாட்டு அது சரியில்லை இது சரியில்லை குறை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எதுக்கு எங்க வீட்ல நான் நவம்பர்ல எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி, உங்க சைடு செக் பண்ணிக்கங்க. நானும் செக் பண்ணி சம்பந்தி. வச்சிட்டுமா சம்பந்தி? ரொம்ப சந்தோஷங்க. ஓகே சம்பந்தி. ஆர்டர் ஆர்டர். சாட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது குற்றவாளி மாயாண்டி தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. இபிகோ 302ஆம் சட்டத்தின்படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். வருகின்ற நவம்பர் மாதம் காலை 6ஆம் தேதி தூக்கிலிட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சாக போறேன்னு சிரிச்சிட்டு இருக்க, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு தூக்கு தண்டனையா? தூக்கலாம் ரைட். இப்ப டேட் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நவம்பர் 2ஆம் தேதி காலைல 6 மணிக்கு உனக்கு தூக்கு. 2ஆம் தேதி? ஆமா. நான் அக்டோபர் 4ஆம் தேதி சாக போறேன். நவம்பர் 2ஆம் தேதி கொஞ்சம் மாற்றி சொல்லணும். இந்த கோர்ட் அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஜட்ஜையா, உங்க டேட் அப்பவா இருக்க போகுது. மரணத்தை கண்டு நான் ஒருபோதும் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நான் உயிருடன் இருக்கும் வரை மரணம் என்னிடத்திலே வரப்போவதில்லை. மரணம் என்னிடம் வரும்போது நான் உயிருடன் இருக்க போவதில்லை. இந்த வார்த்தையை சொன்ன